ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேன்குழல். எப்பவும் போல் வீடியோவோட முடிவில் உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது தேன்குழலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு 4 கப், உளுந்தம்பருப்பு மாவு 1 கப், வெண்ணெய் 1/2 கப், ஓமம் 3 தேக்கரண்டி, சீரகம் 3 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. கடாய் கொஞ்சம் சூடானதும் எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பொடியாக்கிக்கோங்க. ஒரு பவுலில் 4 கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வறுத்து உளுந்தம்பருப்பு, அதையும் சேர்த்து போட்டு நம்ம இதை ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் தேவையான அளவு உப்பு, எடுத்து வச்சுருக்க ஓமம், சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த மாதிரி கலந்தால் தான் உப்பு எல்லா மாவுலேயும் நல்லா சேரும். இப்போ இதில் நம்ம 1/2 கப்பு வெண்ணெயை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி பார்த்து தண்ணி விடுங்க. ரொம்ப மாவு லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பதம் இருந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் முறுக்கு பிழியறத எடுத்து இந்த அச்சு தான் நான் யூஸ் பண்றேன். இப்போ நம்ம உள்ளேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குவோம், நல்லெண்ணெய் தடவிக்கலாம். அதே மாதிரி நம்ம மேலே பிழியறோம்ல, இதுலையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஒட்டாம நல்லா பிழிய வரும். பாருங்க, இந்த மாதிரி நான் பிழிஞ்சுக்கிறேன். நான் பருப்பு இருந்ததில்ல, அந்த பேப்பரையே நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ஜிப்லாக் இருந்தாலும் அதில் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கு. ஏன்னா அந்த சூடாக அதுலேயே நம்ம பிழிய முடியாது. நான் பாருங்கள், இப்போ கடலெண்ணெய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டு ப்ரெஸ்டு கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் கோல்டு ப்ரெஸ் நல்லெண்ணெய், கோல்டு ப்ரெஸ் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்னு நான் இப்போ பார்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு அது பொரியுதான்னு பார்க்குறேன். அவ்வளோதான், நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் ஒவ்வொரு முறுக்காக எடுத்து போடுவோம். ரொம்ப நிறைய போடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்ட் ப்ரெஸ்ட் எண்ணெய்ன்றனால நல்லா பொங்கும், எண்ணெய் நல்லா பொங்கும். அதனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி எண்ணெய் பொங்குதுன்னு. இந்த மாதிரி அந்த சுறுசுறு கொஞ்சம் அடங்குனாதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கொஞ்சம் திரும்பி போட்டுக்கோங்க. முறுக்கு உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு உளுந்து போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் வரும். பாருங்க, இப்போ நம்மளோட முறுக்கு தயாராகிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம ஆற விட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். மொறுன்னு ருசியான முறுக்கு வீட்டிலையே நம்ம எப்படி சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் பாருங்கள். இதை நீங்கள் பாக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 மாதம் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைய ஹெல்த் டிப்ஸ்: பேக் பெயின், முதுகு வலி இல்லை இடுப்பு வலி. அதுக்கு தேவையானது கருப்பு உளுந்து 1 கப்பு, சர்க்கரை இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இல்லாட்டி பனங்கற்கண்டு கூட நீங்கள் 1/4 கப் எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு டைல்யூட் ஆகுங்க. ரொம்ப கட்டி தட்டுற மாதிரி பண்ணிடாதீங்க, தண்ணியாக இருக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹல்வா பதத்துக்கு வரணும் அது. இதை நீங்கள் இடுப்பு வலிக்கும் போது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, இல்லாட்டி நீங்கள் வாரத்தில் 1 நாள் இது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலியோ இல்லை முதுகு வலியோ காணாமலே போயிடும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.